அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகிருக்கு. அது என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MWC வேறு உங்களுக்கு இந்த பிப்ரவரி 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 27, 28ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த பீரியட் கூட லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. அதாவது பிப்ரவரிலேருந்து மார்ச்சுக்குள்ள அது என்னென்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்கள் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி S10 மற்றும் S10 Plus அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் தான். சாம்சங் வந்து வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பிராண்ட்ஸ் உற்று நோக்கக்கூடிய ஒரு லான்ச்சாக வந்து இது கண்டிப்பாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமராஸ். பட் உள்ளே இருக்க கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துருக்கு. ஸோ சாம்சங் வந்து இந்த இன் டிஸ்பிளே உங்களுக்கு கேமரா வந்து கொடுக்குறதுனால அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால ஆப்பிள் சாம்சங்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டீஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இது இப்படி இருக்குது, இது இங்கே எப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி நிறையா வந்து டீஸ் பண்ணதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ராசர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே வந்துருக்கு. எக்ஸ்னோஸ் போவாங்களா இல்லை ஸ்னாப் ட்ராகன் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஸ்னாப் ட்ராகன் இருந்தால் ஸ்னாப் ட்ராகன் 850 வரதுக்கு அதிக உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்னோஸ் பொறுத்தவரையும் எந்த விதமான எக்ஸாக்ட் ப்ராசர் அப்படின்றது நம்மளால் வந்து கணிக்க முடியல. ஸோ அதுவும் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி பிப்ரவரி கடைசிக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே லான்ச் ஆகிறதுக்கு அதிகம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலையும் கண்டிப்பாக அதோட சேல்ஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் ஒரு சாம்சங்க்கு உண்டான ஒரு கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்தோம்னா சில அப்பப்போ அந்த கமர்ஷியல் ஆட்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க S10 மற்றும் S10 Plus பற்றி. ஸோ இதன் மூலியமாக ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் இது வந்து மோஸ்ட்லி வந்து சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இரண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி சைனாவில் அதை லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அந்த Redmi Note 7 வந்து என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு தெரியல, கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மனு ஜெயின் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Redmi Note 7 வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்து புரட்டி வந்து போட்டுரும் சேல்ஸ் வந்து வரும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்வீட்லேயே வந்து ஒரு ட்வீட் வந்து அவரோட ஃபோட்டோ வந்து அதாவது இன்வெர்ட் பண்ணி போட்டுருக்காரு. அதாவது என்னென்னா நாங்கள் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது நாங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டே தலைகீழாக வந்து புரட்டி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ட்வீட்டும் எல்லாமே வந்து தலைகீழ தான் வந்து இருந்தது. ஸோ இதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதனோட விலையாக கூட வந்து இருக்கலாம். அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது மேபி அங்கே லான்ச் ஆனதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா எந்த லெவலுக்கு சேல்ஸ் இருக்கும் அப்படின்றதுல யாருக்கும் ஒரு கணிப்பு கூட இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேல்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித ஆச்சரியமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஷாமி ஃபேனாக இருந்தீங்கன்னா அதுவும் Redmi Note 7 வந்து நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லை நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே இல்லை மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த Redmi Note 7 வந்து லான்ச் ஆகிடும். நிறைய பேர் டேட் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட் டேட் இப்போ வரைக்கும் தெரியல. பிப்ரவரி இல்லை மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்ற மட்டும் சொல்லலாம். ஸோ மூன்றாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தரப்பில் லான்ச் ஆகக்கூடிய விவோ V15 Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ V11 Pro உடைய சக்ஸஸர் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயங்கள் நிறையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED பேனல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED பேனல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லினாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தெரியக்கூடிய விஷயம். இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரைஸ்டு செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, மோட்டரைஸ்டு கேமரா. அதாவது நம்ம விவோ நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ ஃப்ரண்டில் பாப் ஆகிற கேமரா. ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 48 மெகா
பிக்சல் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா கொண்டான குவாலிட்டி தான் மோஸ்ட்லி வந்திருக்கும். அந்த மாதிரியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் பட் எக்ஸாக்ட் வந்து என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 675 வந்து ஒரு புதிய சிப்செட் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அது பற்றி என்னன்னா அஃபிஷியல் தகவலும் இப்போ வரையும் இதுவும் வந்து இல்லை. பட் இருந்தாலும் February 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது இந்தியாவில் அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். ஸோ கடைசியாக பார்க்க போகிற 4வது ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ தரப்புலேருந்து G7 சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ G7 சீரிஸ் பார்த்தீங்கன்னாலே G சீரிஸ் அப்படின்றனாலே ஒரு பட்ஜெட் விலையில் தான் லான்ச் ஆகும் அப்படின்றதுல எல்லாரும் ஒரு கணக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ G சீரிஸ் இதுவரையும் இந்த மோட்டோ G5 G6 எல்லாம் வந்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். ஸோ இந்த G7 மேலே ஒரு தனி இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்பெஷலாக அதோட டிசைன் மற்றும் அதோட ஹார்ட்வேர் குவாலிட்டிக்காகவே நிறைய பேர் வந்து இந்த மோட்டோ வந்து விரும்புவாங்க. ஸோ லெனோவா கிட்ட போனதுலேருந்து மோட்டோ கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை நம்ம வந்து எதிர்பார்க்கல அப்படின்றதான் வந்து நம்ம சொல்ல முடியும். பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து இந்த G7 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த February மார்ச்சுக்குள்ளே இருக்குது. சப்போஸ் மோட்டோ ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்குவீங்களா இல்லையா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்த இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க போல் காலிங்க கொடுங்க கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்கள். அப்படி என்னன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பதிவிடலாம். எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணி பார்ப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ முக்கியமாக உங்கள் நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரியட்டும். மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.